இன்றைய செய்திகள். தமிழக அரசு வெளியிட்ட முக்கிய அதிரடி அறிவிப்புகள் மற்றும் தலைப்பு செய்திகள். சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. நமது நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய தியாகிகளுக்கு அளிக்கும் கௌரவமாக அவர்களின் மாத ஓய்வூதியம் இனி 25,000 உயர்த்தப்பட்டுள்ளது. இது தியாகிகளின் சேவையை அங்கீகரிக்கும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முடிவாகும். முன்னாள் படை வீரர் குடும்பங்களுக்கு கூடுதல் ஆதரவு. நாட்டை காத்த முன்னாள் படை வீரர்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களின் மகள்கள் திருமணத்திற்காக நிதி உதவி 50,000 உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் மாற்றுத்திறனாளி முன்னாள் படை வீரர் குடும்பங்களுக்கு தரப்படும் மாத உதவித்தொகை 7,000 அதிகரிக்கப்பட்டுள்ளது. டாஸ்மாக் மதுபான விவகாரம் தடை நீக்கம். என்ரிகா என்டர்பிரைசஸ் நிறுவனத்தின் மதுபானங்கள் மீது விதிக்கப்பட்டிருந்த தடை குறித்து மீண்டும் தீவிர ஆய்வு செய்யப்பட்டது. இதன் முடிவில் அந்த தடையை நீக்கி அரசு உத்தரவிட்டுள்ளது. கனமழை எச்சரிக்கை. வானிலை ஆய்வு மையம் முக்கிய எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. குறிப்பாக ஆகஸ்ட் 17ஆம் தேதி திருவண்ணாமலை, விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களிலும், அதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 19ஆம் தேதியும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கவும். எம்எல்ஏக்களுக்கு புதிய வசதி. தொகுதி மக்களின் குறைகளை கேட்டு உடனுக்குடன் நிவர்த்தி செய்யும் பொருட்டு தற்செயலும் கார் வசதி இல்லாத எம்எல்ஏக்களுக்கு அரசு சார்பில் கார் மற்றும் உதவியாளர் வழங்க முதலமைச்சர் முடிவு செய்துள்ளார். ஆப்ரோ ட்ரஸ்ட் மோசடி. பாதிக்கப்பட்டவர்கள் கவனத்திற்கு. மகளிர் சுய உதவிக்குழுவுடன் கடன் தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட ஆப்ரோ ட்ரஸ்ட் விவகாரத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவரும் ஆகஸ்ட் 17 முதல் 21ஆம் தேதிக்குள் தங்களிடம் உள்ள அசல் ஆவணங்களுடன் பொருளாதார குற்றப்பிரிவில் நேரில் ஆஜராகுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். நெடுஞ்சாலைகளில் அதிவேக ஆம்புலன்ஸ் சேவை. நெடுஞ்சாலையில் விபத்து நடந்தால் 10 கிலோமீட்டர் சுற்றளவில் 10 நிமிடத்திற்குள் ஆம்புலன்ஸ் வர வேண்டும். இது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. தவறினால் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். அவசர உதவிக்கு 1033 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வர்கள் கவனத்திற்கு. குரூப் 1 தேர்வுக்கான காலி பணியிடங்கள் தற்போது 20 இடங்கள் கூடுதலாக உயர்த்தப்பட்டு மொத்தம் 46 இடங்களாக மாற்றப்பட்டுள்ளது. இதற்கான முதல் நிலை தேர்வு வரும் செப்டம்பர் 6ஆம் தேதி நடைபெற உள்ளது. தேர்வர்கள் கவனத்துடன் தயாராகுங்கள். சொத்து வரி உயர்வு நிறுத்தம். பொதுமக்களின் கோரிக்கைகளை ஏற்று சொத்து வரி உயர்வு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே உயர்த்தப்பட்ட வரியை செலுத்தியவர்களின் தொகை அடுத்த தவணை கட்டணத்தில் வரவு வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் கேப் நிறுவனங்களுக்கு தடை. ஓலா, ஊபர் போன்ற ஆன்லைன் கேப் செயலிகளில் பயணம் தொடங்கும் முன்பே டிப்ஸ் அல்லது கூடுதல் கட்டணம் வசூலிப்பது இனி தடை செய்யப்பட்டுள்ளது. நேர்மையான கட்டண முறையை உறுதி செய்ய அரசு இந்த அதிரடி முடிவை எடுத்துள்ளது. மீடியா ட்ரோன் பயிற்சி பட்டறை. தொழில் முனைவோரை ஊக்குவிக்கும் வகையில் சென்னை தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனத்தில் ஆகஸ்ட் 18 முதல் 20ஆம் தேதி வரை 3 நாட்கள் ட்ரோன் இயக்கும் சிறப்பு பயிற்சி நடைபெற உள்ளது. ஆர்வம் உள்ளவர்கள் கலந்து கொள்ளலாம். பொறியியல் கலந்தாய்வு கடைசி வாய்ப்பு. பொறியியல் பொது கலந்தாய்விற்கு இதுவரை விண்ணப்பிக்க தவறி மாணவர்களுக்காக சிறப்பு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 17 முதல் 31ஆம் தேதி வரை தங்களின் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். குழந்தைகளுக்கான குடற்புழு நீக்கம் முகாம். குழந்தைகளின் உடல்நலனை பாதுகாக்கும் நோக்கில் தமிழகம் முழுவதும் உள்ள குழந்தைகளுக்கு குடற்புழு தொற்று தடுப்பு மாத்திரைகள் வழங்கும் சிறப்பு முகாம் ஆகஸ்ட் 17ஆம் தேதி முதல் வெற்றிகரமாக நடைபெற உள்ளது. முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள். விளையாட்டுத் துறையில் சாதனை படைக்க விரும்பும் இளைஞர்களுக்கான முதலமைச்சர் கோப்பை போட்டிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதில் பங்கேற்க விரும்புவோர் ஆகஸ்ட் 31க்குள் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். SBI வங்கியில் மெகா வேலைவாய்ப்பு. பாரத ஸ்டேட் வங்கியில் காலியாக உள்ள 9,766 ஜூனியர் அசோசியேட் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தகுதியானவர்கள் ஆகஸ்ட் 31க்குள் விண்ணப்பிக்க கடைசி நாளாகும்.
கிராம மக்களின் பாராட்டு. முதல்ல நாடகம் பார்த்தோம், இப்போ செய்தி சேனல் தான் பார்க்கிறோம் என்று பொதுமக்களின் எளிய பேச்சோடு லஞ்சமில்லா ஆட்சி வழங்கப்படுவதாக கூறி பொதுமக்கள் தங்களின் நன்றியை தெரிவித்துள்ளனர். முக்கிய அறிவிப்பு விரைவில். வரவிருக்கும் நாட்களில் அரசின் முக்கிய திட்டங்கள் குறித்த அறிவிப்புகளை முதலமைச்சர் விரைவில் வெளியிட உள்ளதாக அமைச்சர் விஸ்வநாதன் முக்கிய தகவலை பகிர்ந்துள்ளார். சட்டம் தன் கடமையை செய்யும். கோவை மாணவர் கொலை வழக்கு தொடர்பாக பேசிய அமைச்சர், குற்றவாளிகள் எவர் தப்பியோடினாலும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்றும் ஒருவரும் தப்பிக்க முடியாது என்றும் உறுதியளித்துள்ளார். மக்களிடையே வரவேற்பு. சமூக வலைத்தளங்களிலும் பொதுமக்களிடையும் கட்சியின் தாக்கம் அதிகரித்து வருவது குறித்து தாவேகவினர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். ரயில் நிலைய குடிநீர் பாதுகாப்பு. சிஏஜி அதிர்ச்சி அறிக்கை. கோவை உள்ளிட்ட 8 முக்கிய ரயில் நிலையங்களின் குடிநீரில் கோலை என்னும் வயிற்றுப்போக்கை ஏற்படுத்தும் பாக்டீரியா கலந்திருப்பதாக சிஏஜி வெளியிட்டுள்ள தணிக்கை அறிக்கை பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வைகை காவேரி தூய்மை பணி. வித லீடர்ஸ் அமைப்பு சாதனை. கடந்த 73 நாட்களாக சமூக புரட்சி செய்து வருவதாக குறிப்பிட்ட வித லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை, வைகை மற்றும் காவிரி நதிகளை தூய்மைப்படுத்தும் பணியில் தொண்டர்கள் முகம் சுளிக்காமல் இறங்கி செயலாற்றியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதுவரை 1 லட்சத்துக்கும் அதிகமான கிலோ பிளாஸ்டிக் குப்பைகள் அகற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் களம் சூடுபிடித்துள்ள விவகாரம். கோட்டையில் நின்று கொண்டு லஞ்சம் ஒழிக்கப் போவதாக கூறும் குரல்கள் வலுத்து வருவதும் அது குறித்த அரசியல் விவாதங்களும் சமூக வலைதளங்களில் பெரும் பேசும் பொருளாக மாறியுள்ளன. சென்னையில் பிரமாண்ட விழிப்புணர்வு பேரணி. சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தி சென்னையில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் வித லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டார். அவரை வரவேற்க திரண்ட ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களின் கூட்டத்தால் அப்பகுதியில் பெரும் உற்சாக கடல் அலைமோதியது. கர்நாடகா ஆந்திரா வனப்பகுதி மோதல்கள். கர்நாடகா மற்றும் ஆந்திரா வனப்பகுதிகளில் நிகழும் தொடர் சம்பவங்களால் தமிழர்கள் பாதிக்கப்படுவது குறித்தும் அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை தீவிரப்படுத்த கோரியும் குரல்கள் எழுந்துள்ளன. கோவையில் வினோத திருவிழா. கோவையில் கிராம மக்கள் இணைந்து கழுதைகளுக்கு பிரமாண்ட முறையில் திருமணம் நடத்தி வைத்துள்ள நிகழ்வு அப்பகுதி மக்களிடையே மிகுந்த மகிழ்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு. சிபிஐ புதிய திருப்பம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக சிபிஐ தரப்பிலிருந்து மறு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் அதிகாரிகள் நேரடியாக சம்பவ இடத்திற்கு சென்று தீவிர விசாரணை தொடங்கியுள்ளனர். அரசியல் தலைவர்களின் கண்டனம். கர்நாடக வனத்துறை என்கவுண்டர் சம்பவத்தில் தமிழர்கள் உயிரிழந்த விவகாரத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள அரசியல் தலைவர்கள் இதற்கு உரிய நிதி வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். டெல்லி அழைப்பு குறித்த முக்கிய தகவல். அரசியல் களத்தில் தனக்கு விடுக்கப்பட்ட அழைப்புகள் மற்றும் அது குறித்த தனது நிலைப்பாடு குறித்து வித லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை மனந்திறந்து பேசியுள்ளார். அரசியல் நையாண்டிகள் மற்றும் கிண்டல்கள். மாநில அரசியலில் நடக்கும் நிகழ்வுகள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் குறித்து ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் பரஸ்பரம் தெரிவித்து வரும் கருத்துக்கள் அரசியல் அரங்கில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளன. சென்னைக்கு வரவிருக்கும் பிரமாண்ட பேருந்து நிலையம். சுமார் 40 ஆண்டுகால காத்திருப்புக்கு பிறகு சென்னையின் மிக முக்கிய பகுதிகளில் மக்களின் வசதிக்காக ஒரு ராட்சத பேருந்து நிலையம் அமையவுள்ள திட்டத்திற்கான பணிகள் வேகமெடுத்துள்ளன. பிரேஷ் பரோட்டா. மறைக்கப்பட்ட உண்மைகள். கடைகளில் விற்கப்படும் பாக்கெட் சப்பாத்திகளில் 100% கோதுமைதான் உள்ளதா? பிரேஷன் பரோட்டாக்கள் குறித்த மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்துள்ளன. காவலர்களின் குடும்பத்திற்கு அரசு நிதியுதவி. கொடியேற்று விழாவின் போது உயிரிழந்த காவலரின் மறைவிற்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் அவரது குடும்பத்தினருக்கு 30 லட்சம் நிதியுதவி அறிவித்து தனது துயரத்தை வெளிப்படுத்தியுள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி. பயனாளிகள் பட்டியல் வெளியீடு. விவசாயிகளின் நலனை காக்கும் பொருட்டு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளன. பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ள 14.43 லட்சம் விவசாயிகளின் பெயர்கள்
அடங்கிய பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. தங்களது பெயர்கள் அந்த பட்டியலில் உள்ளதா என்பதை விவசாயிகள் சரிபார்த்து கொள்ளலாம். பிரபல நடிகை திரிஷாவின் பிரமாண்ட சொத்து மதிப்பு. திரைப்படங்கள் மற்றும் முன்னணி நிறுவனங்களின் விளம்பர ஒப்பந்தங்கள் மூலம் பிரபல நடிகை திரிஷாவின் ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு சுமார் 85 கோடி வரை இருக்கும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. அரசியல் களத்தில் புதிய திருப்பம். அரசியல் வட்டாரத்தில் அடுத்தடுத்த அமைச்சர்கள் மீது கவனம் திரும்பியுள்ளதும் அது குறித்த அமைச்சர்களின் கருத்துக்களும் தற்போதைய அரசியல் களத்தில் பெரும் விவாத பொருளாகியுள்ளன. மரியா நோவா நியூஸ் சேனலுக்கு புதியவராக இருந்தா மரியா நோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.